தங்கவயலின் இன்றைய செய்தி. சார் பர்த்டே, அதனால இங்கே அங்காள பரமேஸ்வரி கிட்ட ஒரு பூஜை வச்சிருக்கிறோம். அவர் குடும்பம்லாம் நல்லா இருக்கணுன்றதால அம்மா வேண்டின்னு பண்ணியிருக்கிறோம். இன்று பிறந்தநாள் காணும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிஸ்டர் VRS நடராஜன் அவர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்த நாளிலே அவருக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்குகிறோம். இன்று மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய VRS நடராஜன் ஐயா அவர்களின் பிறந்த நாள். நாம் வாழ்த்துக்கள் சொல்வதோடு DJ Muthu. சார் பர்த்டே, அதனால இங்கே அங்காள பரமேஸ்வரி கிட்ட ஒரு பூஜை வச்சிருக்கிறோம். அவர் குடும்பம்லாம் நல்லா இருக்கணுன்றதால அம்மா வேண்டின்னு பண்ணியிருக்கிறோம். அவரால் தான் இன்றைக்கி நம்ம ரயில் கோச்சில் வேலை இருக்கிறதுனால அவர் VRS இவர் KRM ரெட்டி சார், டாக்டர் சம்பத்குமார் எல்லாம் பேசி தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க ரயில் கோச்சில். அதில் அவர் வச்சுன்னு இந்த அம்மா இதெல்லாம் ரெடி பண்ணி இவ்வளோ இந்த லெவலுக்கு வந்ததுன்னா அவங்க 3 பேர் தான் காரணம். அதனால் அவங்க ஃபேமிலியில் அவரே நல்லா இருக்கணும். இன்றைக்கி 160 பேர் பிஜமல்காருக்குள்ள பெம்மலில் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி இவர் ரெட்டி சார், டாக்டர் சம்பத்குமார் சேர்மன் கிட்ட உட்காந்து பேசி அப்போ MLA S. ராஜேந்திரன் அவரும் பேசுறதுனால 160 பேர் பிஜமல்காரும் பெம்மலில் ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி அவர் போகிறதுனால RC2 சக்ரூட் ஷாப்பு, நடினுக்கு RC2 HF இன்றைக்கி அவர் போகிறதுனால அவர் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு கோச்சு ஓடுனுச்சு. 1300 பேர் நான் ரயில் கோச்சில். இன்றைக்கி 150 பேர் இருக்கிறான். அன்றைக்கி அவர் இருக்கும்போது இன்றைக்கி தான் அவர் இருந்தால் 2 கோச்சு போய்க்கு ஒரு நாளைக்கு ரயில் கோச்சு. அவர் அது மாதிரி இல்லாததுனால நம்ம எம்ப்ளாயிஸ் பசங்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் சஃபர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி அது 2 தான் கம்பெனி க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துருக்குது GML. இன்றைக்கி அவர் மனசை வச்சு டெல்லியில் மைன்ஸ் மினிஸ்டர் இவர் குமாரசாமி அவங்ககிட்டலாம் சந்திரபாபு நாயுடெல்லாம் பார்த்து பேசி மீண்டும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம மைன்ஸ்கார் புள்ளிகளுக்கு வேலை கொடுக்கணும். அதனால் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி MP MLA கூட யாரும் பண்ணல. அந்த வேலை அவ்வளோ பேருக்கு நம்ம தொழிலாளி புள்ளிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார். அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் காணும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிஸ்டர் VRS நடராஜன் அவர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்த நாளிலே அவருக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்குகிறோம். எத்தனையோ காலம் தங்க சுரங்கத்திலே பணியாற்றி அசிஸ்டன்ட் பர்சனல் மேனேஜராக பணியாற்றி நாளடைவிலே உயர்த்தி பாரத் அர்த்மோவர்ஸ் லிமிடெடுடைய மேனேஜிங் டைரக்டராக வளர்ந்து வரும் மரியாதைக்குரிய VRS நடராஜன் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு எங்கள் BGML எக்ஸ்-எம்ப்ளாய் அசோசியேஷன் சார்பாக அவரை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளிலே நீங்கள் தங்கச்சுரங்க தொழிலாளர்களுக்காக சாலோமைன் திட்டத்தையும் தங்கச்சுரங்க தொழிலாளிக்காக இன்னும் நல்லது செய்வோம் என்று பல முறை எங்களுடன் பேசி கலந்துரையாடி எங்களுக்காக நல்லது செய்யும் என்ற நல்ல எண்ணத்துக்காக எங்கள் அனைத்து தொழிலாளர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். மேலும் தங்கச்சுரங்க தொழிலாளர்களுக்காக இவ்வளவு பொறுப்பை ஏற்று மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு மற்றும் மேனேஜிங் மதிப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் பேசி உங்களுடைய சுரங்க தொழிலாளர்களுடைய பிள்ளைக்கும் இல்லை அவருடைய பேரை பிள்ளைக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நீங்கள் நல்கிய எண்ணத்தோடு வாழ்த்தியதற்காக சுரங்க தொழிலாளர் சார்பாக உங்களை நன்றி உரித்தாக் கொள்கிறோம். மென்மேலும் நீங்கள்
வளர்ந்து ஆளாக்கி சுரங்க தொழிலாளிக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். இங்கடம் பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் எக்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். சார், இப்போது பிஜிஎம்எல் நீங்கள் தங்க சுரங்கன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஆச்சுங்களா? அதோட இதில் தான் நீங்கள் வேலை பண்ணியிருந்தீங்க. இப்போது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு ஆர்மி கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதில் ஒருத்தர் வந்து உயிர் விட்டாங்கன்னா அவங்க ஒரு தியாகி, அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான சலுகை, ஒரு லேண்டு, வீடுன்னு எல்லாமே இதை பண்ணி தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த மாதிரி பல்லாயிரம் உயிர்ங்க வந்து நம்ம மைனிங் உள்ளே எடுக்க முடியாமல் செத்தாங்க ஆச்சுங்களா? இது கன்னித்தீவு கதை மாதிரி தொடர்ந்து போயினே இருக்குது உங்கள் கதை. இதுக்கு முற்றுப்புள்ளி எப்போ வைக்க போகிறீங்க? இல்லை இதுக்கு கோர்ட்டு ஒரு பக்கம் கிட்டுங்க, அடுத்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அசோசியேஷன் சார்பாக இவ்வளோ உயிரை தியாகம் பண்ணி கொடுத்த இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரில, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தெரில, இங்கே முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பல்லாயிரம் உயிர்கணக்கான உயிரிங்களை வந்து தியாகம் பண்ணி நம்ம வந்திருக்கோம். இதில் வழி வேலை நம்மளுக்கு தான் தெரியும். இதுக்கு முற்றுப்புள்ளி எப்போ வைக்க போகிறீங்க? யார் அணுக போகிறீங்க? முற்றுப்புள்ளி ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று, பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒன்று. கேஎச் முனியப்பா அவர்கள் பார்லிமெண்ட் உறுப்பினராக 25 வருஷமாக இருந்தார், 40 வருஷம் கூட இருந்தார். பல முறை அவர்கிட்ட கூட நாங்கள் அப்ரோச் பண்ணிக்கிறோம், தங்க சுரங்கம் மூடிய பிறகு கூட. ஆனால் அவர் என்னன்னாக்கா தோழர்களுடைய பிரிவினை அவருக்கு நல்லா தெரியும். இவங்க ஒன்றா வர மாட்டாங்க, இவங்க எப்போ சேர மாட்டாங்க, ஏன் இவங்கெல்லாம் ஒட்டேக் பண்ணுறி அவன் நோடலான்ட்டு அவர் போயிட்டார். அது அடுத்து மரியாதைக்குரிய பிஜேபியுடைய எம்பி முன்சாமி அவர்கள் அவர் வந்தார். அவர்கிட்ட நாங்கள் போய் பல முறை அணுகணும், சார் இந்த மாதிரி சுரங்க தொழிலாளி பிரச்சனை இருக்குது, நீவெல்லாம் ஒட்டேக் பண்ணுறி, நீவெல்லாம் ஒக்கிட்டு இல்லான்றாங்க. அடுத்தபடியாக இப்போ வந்துக்கிற மலேஷ் பாபு அவர் வீட்டில் போய் நாங்கள் மனு கொடுத்து எக்ஸப்ட் சார்பாக நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் என்னன்றாரு, நீவெல்லாம் ஒட்டேக்கு பண்ணி நோடனான்றாரு. யாரை ஒட்டேக்கு பண்ணின்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள்லாம் ஒன்றாக்கிறோம். அவர் யாரை ஒட்டேக்கு பண்ணின்னு அவர் சொல்கிறாரோ அவங்களை கூப்பிட்டு ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். அதனால் முற்றுப்புள்ளின்றது எங்களுடைய உணர்வு, எங்களுடைய ஒற்றுமை. எல்லா தொழிலாளி குடும்பம் அவங்க பிள்ளைங்க ஒன்றுபட்டு என்றைக்கு போராடுறாங்களோ அன்றைக்கி தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வரும். தொழிலாளி பிள்ளை, தொழிலாளி குடும்பம், வாலிபர் எல்லாம் என்ன பண்ணுறான்னா, வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுறான், நம்ம எங்கே வேலைக்கு போகிறோம் வரோன்னு அவன் போயிடுறான். குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, 4 பேருக்கு வந்து நம்மளுக்கும் வரணும்னு அவங்க விட்டுறாங்க. நாங்கள் தான் மத்தியில் போராட்டுக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு பல ஆதரவு வந்துச்சு, பல பிரச்சனைங்க வந்துச்சு, அதுக்குள்ளே எங்களுக்குள்ள பிரிவினை வந்துச்சு. இதெல்லாம் பிரஸ்காருக்கு தெரியும். அதனால் இதுக்கு முற்றுப்புள்ளினா ஒன்றுபட்டு ஒன்றா சேர்ந்தால் வெளியே வரும். அந்த ஒன்றுபடுறதுக்கு நாங்கள் சேர்க்குறோம். ஒன்றுபட்ட போராட்டம் விரைவில் நடக்கும். அதுக்குள்ளே முற்றுப்புள்ளி அப்போ தான் முடியும். இன்று மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய விஆர்எஸ் நடராஜன் ஐயா அவர்களின் பிறந்த நாள். நாம் வாழ்த்துக்கள் சொல்வதோடு நமது தெய்வமான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருளால் அவர் நலமுடன் வளமுடன் நீண்ட ஆயுள் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு தான் பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயீஸ் அவர்கள் கூட அவர்கள் வாழ வேண்டும் என்று கடவுளை வணங்கி வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். விஆர்எஸ் நடராஜன் என்ற பெயரை கேட்டாலே தங்கச்சுரங்க பகுதியில் மட்டுமல்ல, வெம்மல் பகுதியிலும் கூட அவர் செய்த சேவைகள் இன்றும் எல்லோராலும் பாராட்டக்கூடியது, நிரந்தரமானது. தங்கச்சுரங்கத்திலே அவர் அசிஸ்டன்ட் பர்சனல் மேனேஜராக ஏபிஎம் ஆக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது கூட பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் செய்தார். அவர் எங்கு சென்றாலும் சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்படக்கூடிய சுயமாக எழும்பிய நடராஜன் ஐயா அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பால், கல்வியின் திறனால் பிஇஎம்எல் என்கின்ற ஒரு மத்திய அரசு நிறுவனத்திற்கு சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக வந்தார். அந்த பதவி என்பது மிகப்பெரிய பதவி என்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த பதவியிலே வந்தபோது தங்கச்சுரங்கத்திலே பணியாற்றியதை அவர் மறக்காமல் தங்கச்சுரங்க தொழிலாளர்களின் பிள்ளைகளையும் அவருடைய
அவரை சார்ந்த தொழிலாளர் குடும்பத்திற்கு மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ரயில் கோச் ஃபேக்டரியை தங்கச் சுரங்க ஒர்க் ஷாப்புகளில் திறந்தார். அதில் முழுக்க முழுக்க தங்கவயலை சார்ந்த தொழிலாளர் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியதை பற்றி நமது பன்னீர் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார்கள். அதே போன்று அவர் செய்த எல்லா சிறப்பான செயல்களையும் ஐயா மூர்த்தி அவர்கள் கூட சிறப்பாக சொன்னார்கள். மேலும் இந்த ஊர் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலிலே கடந்த முறை வந்த பொழுது கூட அவருக்கு சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு பூஜைகளை முடித்து கொண்டு இறைவனின் அருளை பெற்று அவர் வெளியே வந்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது மீண்டும் தங்கவயல் மிளர வேண்டும், ஒளிர வேண்டும், ஒளிமயமான எதிர்காலம் இளைஞர்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை சொன்னார். அதன் அடிப்படையில் பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் குப்பத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களை சந்தித்து இந்த ஊர் வளர்ச்சிக்காக பேசியிருக்கிறார். அதே போன்று மத்திய மாநில அரசு அமைச்சர்கள் அதிகாரிகள் அனைவரையும் அவர் சந்தித்து இந்த ஊர் மீண்டும் செழுமையாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லாண்டு நீடூடி வாழ எக்ஸ் எம்ப்ளாயிஸ்கள் அவர்கள் வாழ்த்துக்களோடு, தங்கவயல் மக்கள் வாழ்த்துக்களோடு நமது பன்னீர் ஐயா இந்த கோயிலை மிகவும் விடாமுயற்சியாக நின்று சாதித்து அம்மனின் அருளை பெற்றிருக்கிறார். அவருடைய வேண்டுதல் கூட, பிரார்த்தனைகள் கூட அம்மனின் அருளும் வரமும் கிடைத்து அவர் நலமோடு நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று மீண்டும் சொல்லி எல்லோருடைய சார்பாகவும் அவருக்கு நன்றி. இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.